Taste the Daily. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரில் கொலை செஞ்சிட்டாங்க. அவர் அந்த திருவேங்கடம் வேறு, இந்த திருவேங்கடம் வேறு ஏரை சாத்து முகவரி தவறாக கொடுத்துருக்குறாங்க. எனவே இந்த திருவேங்கடம் எங்கள் கிராமத்தில் உள்ள திருவேங்கடம் குடும்பத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சென்னை அண்ணாட்டவர் பூங்கா அருகில் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை கொட்டி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழ்நிலை நிலவுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக எக்ஸ் பிளாக் உட்பட 3வது பிரதான சாலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சேகரிக்கும் குப்பைகளை விடியா திமுக அரசின் மாநகராட்சி ஊழியர்கள் முறையாக கையாளாமல் இப்பகுதியில் கொட்டி வைக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் தேவையில்லாத மரக்கழிவுகள், கட்டட கழிவுகளும் அத்துமீறி கொட்டப்படுகின்றன. இதனால் இப்பகுதி முழுவதும் சீர்கெட்டு நோய் தொற்று அபாயம் நிலவுகிறது. விடியா திமுக அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நீதிமன்ற வாயிலில் கர்ப்பிணி பெண் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விராலிமலை பகுதியைச் சேர்ந்த குருமூர்த்தி என்பவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான குருமூர்த்தியை போலீசார் வேறு வழக்கொன்றில் கைது செய்ய முயன்றனர். இதையடுத்து அங்கு குடும்பத்தினருடன் வந்திருந்த குருமூர்த்தியின் கர்ப்பிணி மனைவி சுவாதி தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெய் பாட்டிலை எடுத்து தீக்குளிக்க முயன்றுள்ளார். மேலும் போலீசார் காரணமின்றி குருமூர்த்தியை கைது செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி கோஷமிட்டபடி சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழகத்தில் நடப்பு ஆண்டில் நாய்க்கடியால் 22 நபர்கள் உயிரிழந்துள்ளனர் என்றும் பாம்பு கடியால் இதுவரை சுமார் 7000 நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. திறனற்ற தமிழக அரசின் சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கும் செய்தியில் நடப்பு ஆண்டில் நாய்க்கடியால் இதுவரை 2,42,782 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் 22 பேர் ராபிஸ் நோய் தாக்கி இறந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாம்பு கடியால் நடப்பு ஆண்டில் 7310 நபர்கள் இதுவரை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தெருநாய்களை கட்டுப்படுத்த ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கும் அரசு அதை முறையாக பயன்படுத்தி தெருநாய்களை கட்டுப்படுத்தாததே இந்த அவலத்திற்கு காரணம் என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் மீது கோவையில் நடத்தப்பட்ட விசாரணையை சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றியிருக்கிறது விடியா திமுக அரசின் ஏவல் துறை. கடந்த 2020ஆம் ஆண்டு தலைமை செயலாளரை சந்திக்க சென்னை தலைமைச் செயலகத்திற்கு தயாநிதி மாறன் சென்றிருந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தங்களை தீண்டத்தகாதவர்கள் போல் தலைமை செயலாளர் நடத்துவதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கோவையை சேர்ந்த ஜெகநாதன் அளித்த புகாரில் கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தயாநிதி மாறன் மீதான இந்த விசாரணையை சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றி விடியா திமுக அரசு உத்தரவிட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. உதய்மின் திட்டத்தை பற்றியும் மின்சார வாரியத்தின் நஷ்டத்தை பற்றியும் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று முன்னாள் மின்துறை அமைச்சர் தங்கமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் 3 முறை மின் கட்டணத்தை ஏற்றியும் மின்துறை ஏன் நஷ்டத்தில் இயங்குகிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். உதய்மின் திட்டத்தை பொறுத்தவரை மின் பகிர்மான கழகங்களின் நிதி நிலைமை, குறைந்த வட்டியில் கடன், நிலக்கரி இறக்குமதி போன்ற காரணங்களினால்தான் கையெழுத்து போட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி நேருக்கு நேர் விவாதிக்க தான் தயார் என்றும் விடியா திமுக மின்துறை அமைச்சர் தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.